நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. அதோட நம்ம தலைவர் வந்து அருமை நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் வந்த விஷால் படங்களுக்கு ஐயோ செம்மையாகுது. அதாவது யாருக்கு பிடிக்குதோ இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம். ரொம்ப தில்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரத்னம் படம் பிடிச்சிருக்கா? படம் ரத்னம் படம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ரத்னம் படம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. நல்லா இருந்தது படம். யோகி பாபு டைலாக் நிறைய குடுத்திருந்தாரு. அவரு நல்லா தான் குடுத்திருந்தாரு. தம்பி சொன்னதான் படம் எப்படிமா நல்லா தான் நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீன்லாம் எப்படிலாம் இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபைட் நிறைய ஃபைட். ஓகே. இது வரைக்கும் வந்த விஷால் படங்களுக்கு இதுக்கு என்ன? பரவாயில்ல, டிஃப்ரெண்டான கதை நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே, மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. அம்மா பாட்டுல நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கலைஞர் பரவாயில்ல, நல்லா நல்லா பண்ணிருக்கேன். எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க இதுக்கு பண்ணிருக்காங்க. நல்லா பார்க்கலாம். யோகி பாபு சீன் நல்லா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இது வரைக்கும் வந்த விஷால் சார் படங்களுக்கு இதுக்கும் எப்படி இருக்கு வித்தியாசம்? படம் ஃபுல்லா ஃபைட் தான். ஹரி சாரோட டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாமே பரவாயில்ல, நல்லா இருக்கு. மியூசிக் ஆவரேஜ். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா இந்த படம் பார்த்தது? ஒரு 70%. ஓகே. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டருக்கு கொடுக்கணும், முக்கியமாக விஷால் என்ன கொடுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நான் கும்புற சாமி வேண்டிக்கிறேன். இது 100 நாள் ஓடணும். அருமையாக வந்ததுன்னா படம் சூப்பராக வந்துருக்குது. படம் சும்மா அப்படியே விறுவிறுப்பாக இருக்குது. அதாவது ஃபைட்லாம் சீன்லாம் வச்சுங்களேன், நம்மளே உட்காந்து சண்டை போடுற மாதிரி இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விறுவிறுப்பாக படம் பார்த்த மாதிரி இது. சூப்பர். ஐயோ, அதான் சொல்றேன். படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு அடில்டோட விறுவிறுப்பா பண்ண மாதிரி. இது தமிழ் படம் இல்ல இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குது. அப்படியே சரியா இருக்குது. ஆனா அறிவு பண்ணா சேசிங் நிறைய இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து சொல்லியே முடியாது. அவ்வளோ படம் என்னை பார்த்தா சூப்பர். எனக்கு வந்து 100க்கு 100% பிடிச்சிருக்கு. படம் ஓடணும்னா மக்கள்லாம் வந்து நல்லா விரும்பி பார்க்கணும். ஏன்னா அப்புறம் அடுத்த படம் எடுக்கணும்ல, அதனால. அதே மாதிரி விஷாலன்னா அப்படியே உயிரை பணையம் வச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்றைக்கே அவர் போய் நேரில் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு விரிஜனமாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா வரணும் அவர். பரவாயில்ல, சுமாராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எல்லாமே அவங்க கதாபாத்திரத்துக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது சூப்பர் படம். எனக்கு மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாது. என்னை பார்த்தா 100க்கு 100 நாள் ஓடணும். அது நான் கண்டிப்பாக. அவரும் நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லாமே ஆனால் அதானா அரியானா எல்லாருக்கும் நல்லா யாராருக்கு என்னென்ன ரோல் கொடுத்தா எப்படி பண்ணுவாங்கன்னு நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் தெலுங்காக்கிட்ட தானே அவரு. ஸோ அவரோட கேரக்டர் அவ்வளோ எலிவேட் பண்ணல. வில்லனோட கேரக்டர் அவ்வளோ எலிவேட் பண்ணல. நார்மலாக தான் இருக்குது அவரோட கேரக்டர். நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் பழைய படத்தில் காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. இல்லைன்னு ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? ஹீரோயின் அது ஹீரோயின் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அது செகண்ட் கேரக்டராக தான் இருக்காங்க. அவங்க மெயின் ரோலாக இருக்காங்க. அம்மா மாதிரி அம்மாவை காட்டியிருக்காங்க. பிரச்சனை இல்லை.
யோகி பாபு காமெடிலாம் நல்லா இருக்கு. அவங்களோட காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது சார். அது யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட்னா மொட்டராஜ் தான் ஒர்க் அவுட் ஆகணும் சார். சமுத்திரக்கனி எப்படி நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்காரு சார், நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார் அவங்களோட பொசிஷன் தான். படம் எந்த அளவுக்கு ஃபேமிலியோட சார் ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். ஆனால் நல்ல கான்செப்ட் தான், அம்மா கான்செப்ட் நல்லா இருக்கு. என்னென்ன ரேட்டிங்? நான் 9 தருவேன். இப்போ ஹரி சார் படம்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். இது எப்படி சார் இருக்கு? இது ஆக்ஷன் ஓரியன்ட் ப்ளஸ் ஒரு சில இடத்துல ஒரு சில மெசேஜஸ் எல்லாம் இருக்கு. ப்ளஸ் மெடிக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜில் 4 டைம் அந்த எக்ஸாம்ஸ் நீட்டை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இல்லை. நீட்டு பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. மேலோட்டம். இப்போ ஹரி சார் மாதிரி ஒரு பெரிய